நீர்நிலை தேடி போகிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. சத்தத்தோடு ஓடி வர்ற இந்த நீரினுடைய அழகை ரசிக்கிறதுக்கு 2 காதும் பத்தாது, 2 கண்ணும் பத்தாது. இயற்கை சூழ்ந்த ஒரு அழகு, மரங்கள், கொடிகள், மலைகள், அந்த வெவ்வேறு விதமான மனிதர்களை எல்லாம் இங்கே நம்ம சந்திக்கிறோம். இந்த பாறை பாருங்களேன், இந்த இடத்துல மழை வந்ததுன்னா எப்படி அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும்ன்றது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே போகிற ஜனங்களை எல்லாம் பாருங்களேன், வயசானவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க, கொம்பை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஏன் கொம்பை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பார்த்திங்கன்னா இந்த கொம்பை நம்ம மேடு பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல நம்மளால் நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது இந்த கொம்பு தான் நமக்கு ஒரு 3வது ஊன்றுகோலாக இருக்கும். ஆக இந்த இயற்கை சூழல், இந்த இடங்களை பார்க்கும் பொழுது இந்த காற்றினுடைய நம்ம உடம்பை வருடிட்டு போச்சுன்னா ரொம்ப சுகமாக இருக்கும். அதனால தான் இந்த மலை பிரதேசங்களுக்கும் நீர்நிலை இடங்களை தேடியும் அந்த காலத்தில் மனிதர்கள் போனாங்க. இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக நடந்துட்டு போகிறாங்க. இயற்கை மூலிகைகள் நமக்கு கிடைக்கும், நம்முடைய கால்களுக்கு வலு கிடைக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏற்றத்தாழ்வு எப்படி இந்த இடங்களில் இருக்கோ அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இந்த கங்கோத்திரிக்கு முடிஞ்சால் போவோம் பாருங்கள்.